அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை சித்திரை மாதத்துடைய அமாவாசை, அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அமாவாசை. அன்றைய தினம் நம்முடைய அமாவாசை தினம் சொன்னாலே பித்திருக்கள் வழிபாடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கண்ணை மூடிட்டு நம்ம பண்ணுற இன்னொரு விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பு மூட்டை பரிகாரம். அப்படிப்பட்ட மிக விசேஷமான செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க உப்பு மூட்டை பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும், நம்ம எந்த முறையில் வழிபாடு பண்ணணுங்கிறத பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். அமாவாசை நாளில் நம்ம எப்பயுமே பண்ணுறது முன்னோர்களுடைய திதி. நம்முடைய ஃபஸ்ட்டு வேலையே அதுதான். அது முடித்ததுக்கப்புறம் தான் பூஜை, நம்ம புனஸ்காரங்கள், வழிபாடுகள் இது எல்லாமே பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் போகிறதுக்கான எல்லா பரிகாரங்களுமே இந்த அமாவாசை திதியில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த உப்பு மூட்டை பரிகாரம் நிறைய தடவை நம்ம சேனலில் நான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரப்போ இந்த பதிவு போட்டுக்கிட்டே இருக்கோம். நிறைய சகோதரிகள் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது புதுசாக பார்த்துட்ருக்க சகோதரிகளுக்கு இதை நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்களேன். இந்த அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரமானது நம்ம வீட்டில் செய்ய 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 நீங்கள் உங்களுடைய கடன் தொகையானது கண்டிப்பாக தீர்ந்து போகுங்க. நீங்கள் அதை கண்கூடாக பார்க்கலாம். அதுக்காக எடுத்த உடனே உங்களுக்கு கடன்கள்லாம் அடையுமா அப்படின்லாம் கிடையாது. ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செல்வோம் பாருங்கள். அப்படி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வருமானம் எங்கேருந்தோ ஏதோ நமக்கு பணமானது ஃப்ளோ ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொகையானது நிச்சயம் தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடகு வைத்த நகைகள், நம்முடைய ஜுவல்ஸ்லாம் அடகு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த நகைகள் கூட உங்களுக்கு வீட்டுக்கு வருவதற்கான எல்லா யோகங்களும் அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் இந்த அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரத்தை பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், எதற்காக இந்த அமாவாசை உப்பு மூட்டை பரிகாரம் நம்மளுடைய வீட்டோட அந்த என்ட்ரன்ஸ், அதாவது நம்முடைய அந்த உள்ளுக்குள் நுழையிற இடத்துல எதுக்காக அது மேலே அப்படி மாற்றோம், அந்த வாசலில் எதுக்காக வைக்கிறோன்னு ஒரு நிறைய பேருக்கு டவுட் வரும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு ஆளுங்க இல்லைங்க, வெளியே ஆளுங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது நம்முடைய வாசல் தான். அதனால தான் அந்த வாசல் வழியாக வந்துட்டு போகிறதுனால தான் கெட்ட எண்ணங்கள், கெட்ட சக்திகள், ஒரு ஏக்க பெருமூச்சுகள், ஏதாவது ஒரு கண் திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களை இந்த கல்லுப்பானது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பத்தில் இருக்க அந்த கண் திருஷ்டிகள் எல்லாத்தையுமே எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டு அதை அப்படியே நல்ல சக்தியை மாற்றி நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குமா. அதனால தான் நம்முடைய அந்த என்ட்ரன்ஸில் இந்த கல்லுப்பை பரிகாரத்தை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகளுக்கு இப்போ புதுசாக இதை பார்க்குறீங்க, எங்களுக்கு இந்த கல்லுப்பு பரிகாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு தேவையானது ஒரே ஒரு மஞ்சள் துணி தாங்க. பூஜை பண்ணுற எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மஞ்சள் துணி இருக்கும். அப்படி இல்லைம்மா, அந்த பதிவு நாங்கள் தாமதமாக தான் பார்த்தோம், எங்கள் கிட்ட பூஜை அறையில் மஞ்சள் துணி இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக வெள்ளை கலரில் ஏதாச்சும் ஒரு துணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் மட்டும் நீங்கள் நினச்சி காய வச்சுட்டிங்கன்னா மஞ்சள் கலர் ஆயிரும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி மஞ்சள் துணியை இதுக்காக பூஜைக்காகவே நீங்கள் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு பிடி கைப்பிடி கல்லுப்புங்க, வேறு எதுவுமே வேணாம். அதுவும் நம்ம சமையலுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதுவே தாராளம். ஒரு பிடி கல்லுப்பு, ₹1 நாணயம், ₹1 வச்சுக்கலாம், இல்லாட்டி ₹5 வச்சுக்கலாம். ₹1 நாணயமே தாராளம். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் சின்ன குண்டுமணி தங்கம், உங்கள்கிட்ட உடஞ்ச மோதிரம் இருக்கலாம், மூக்குத்தி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சின்ன ஒரு பீஸு, இல்லாட்டி உடஞ்ச இந்த குழந்தைங்களது சின்னதாக ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கொலுசோட தங்க கொலுசெல்லாம் குழந்தைங்களுக்கு போடுவாங்க, அந்த முத்து, அது மாதிரி சின்ன ஒரு முத்தாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி இல்லாமல் எங்கள் கிட்ட தங்கம் எதுவுமே இல்லாட்டி வெள்ளி போடுங்க. அப்படி வெள்ளியும் எங்கள் கிட்ட இல்லைமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவை நமக்கு கல்லுப்பு, ₹1 நாணயம் மட்டும். இதில் நிறைய பேர் கேட்கலாம், நாங்கள் பிரியாணி இலை வைக்கலாமா, இல்லை பச்சை கற்பூரம் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். அது அவரவர்களுடைய சுய விருப்பம் தான், தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நம்முடைய கல்லுப்பு பரிகாரத்துக்கு இந்த 2 பொருட்களுமே, இந்த 2 இல்லை 3 பொருட்கள், அதாவது மஞ்சள் துணி, கல்லுப்பு, ₹1 நாணயம், இதுவே தாராளமாக போதுங்க. இந்த 3ஐயுமே நம்ம சொல்ல போகிற அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கட்டி அப்படியே சுவாமி கிட்ட மட்டும் வச்சுட்டு, சுவாமிக்கு எப்பயுமே கற்பூரம், தீபதூபம்லாம் காமிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி காமிச்சு நீங்கள் கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அந்த வாசலில், உங்களோட என்ட்ரன்ஸ் வாசலில் கட்டிடுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களை எல்லார் வீட்லேயும் ஆணி இருக்கும். அப்படி ஆணி இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் சைடில் கம்பி மாதிரி இருக்கும், ஜன்னல் கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே கூட கட்டலாம். அது மாதிரி நீங்கள் எங்கே உங்கள் வீட்டில் அது மாதிரி
கம்பி இருக்கும் அந்த இடத்துல கட்டியிருங்க. இவ்வளோ தாங்க. இப்போ போன மாதம் ஏற்கனவே வச்சுருப்பாங்க நிறைய பேர், நம்ம பதிவு பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. அந்த உப்பை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உப்பை எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல நல்லா கையில் நல்லா தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு கால்படாத இடத்துல, அதாவது செடியில் எங்கேயாவது ஊற்றிடலாம். அப்படி இல்லை எங்ககிட்ட அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயே ஊற்றிட்டு அந்த மஞ்சள் துணியை நீங்கள் லைட்டாக நீங்கள் நம்ம வாஷ் பண்ணி நீங்கள் காய வச்சிடலாம். அதே துணியை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இல்லாட்டி எங்கள் கிட்ட இன்னொரு புது துணி நாங்கள் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா புதுசாகவே நீங்கள் எடுத்து இது மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க. இதுதான் சின்ன ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு எளிமையான ஒரு கல்லுப்பு பரிகாரமாக இருக்கும். ஆனால் இந்த உப்பு மூட்டை பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மளுடைய கடன் தொகைகள் குறைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கடன் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கடனானது கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறது நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நகைகள் வந்து நம்ம அழகு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த தங்க நகைகள் நீங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும், எப்படியாச்சும் இது பண்ணணும்னு நிறைய பேர் போராட்டங்கள், எவ்வளவோ மாதம் வட்டியே கட்ட முடியாமல் இருப்பாங்க. அப்படி நீங்கள் நாளைக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு இந்த உப்பு மூட்டை பரிகாரம் மட்டும் பண்ணி பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய எப்பேற்பட்ட கடனமானது அடையும். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் வருமானம், பணம் ஏதாச்சும் ஒன்று ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக அந்த இயற்கையானது கடவுள் நமக்கு கண்டிப்பாக அதற்கான சூழலை நமக்கு அமைத்து கொடுப்பார். அதுதான் இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தோட சூக்ஷ்மமான பரிகாரம். இது எந்த நேரத்தில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை மதியானம் 1:30 ஒரு 3 மணிக்குள்ளே, அதாவது நாளைக்கு செவ்வாய் ஹோரை வேற 1 to 2. நீங்கள் அதனால் இந்த டைம் எடுத்துக்கிறது ரொம்ப 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 விசேஷமான நேரம். 1:30 அந்த 3 மணிங்கிறப்ப நீங்கள் 1:30 ஒரு 2 மணிக்குள்ளே நீங்கள் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த செவ்வாய் ஹோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லைம்மா நாங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க எங்களால் அப்படி பண்ண முடியாதுங்கிறவங்க நாளை சாயங்காலம் 6 to 9 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாங்க. இதுலேயும் உங்களுக்கு இன்னொரு விசேஷமான பலன்கள் இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறனால எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் பாருங்கள் நமக்கு. ஏன்னா நாளை ராத்திரி 8 to 9ங்கிறது செவ்வாய் ஹோரை நமக்கு. அதனால் எப்பயுமே செவ்வாய் ஹோரையில் ஒரு நம்ம கடனுக்கான ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்துப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு நீங்கள் பண்ணுற பரிகாரங்கள் கண்டிப்பாக நமக்கு 100% கண்டிப்பாக உங்களுக்கு அது பலன் கொடுக்குங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அதுக்கு பெஸ்ட்டு டைம் கேட்டிங்கன்னா நாளைக்கு நைட்டு 8 to 9 இந்த டைமுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக நல்ல எல்லா வேலையும் உங்களுக்கு முடிச்சுருந்துருப்பீங்க, நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க 8 மணிக்கு. இந்த நேரத்தில் உப்பு மூட்டை பரிகாரம் ஆத்மார்த்தமாக நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய எல்லா கடனும் நிச்சயம் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாங்க. சின்ன ஒரு எளிய பரிகாரம் கண்டிப்பாக நாளைக்கு செய்ங்க. நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம், குலதெய்வம் ஆசீர்வாதம், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே கிடச்சி உங்களுடைய கடன் தொகையானது நிச்சயம் அடையும். நாளைக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் மறக்காமல் இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.